அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை தெஹ்ரான் நிராகரித்ததை அடுத்து ஈரான், இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. அச்சுறுத்தலின் கீழ் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று தெஹ்ரான் கூறியிருக்கின்ற நிலையில் ஈரானும் இஸ்ரேலும் சனிக்கிழமை அதிகாலை புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இஸ்ரேலில் சனிக்கிழமை அதிகாலை ஈரானின் ஏவுகணை தாக்குதல் குறித்த எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. டெல்-அவீவ் உள்ளிட்ட மத்திய இஸ்ரேலின் சில பகுதிகளிலும் மேற்கு கரையிலும் வான்வழி தாக்குதலுக்கான சைரன்கள் ஒலித்தன. டெல்-அவீவ் மீது வானில் ஏவுகணை இடைமறிப்புகளை காணக்கூடியதாக இருந்ததாகவும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை எதிர்கொண்டபோது டெல்-அவீவ் முழுவதும் வெடிப்புகள் கேட்டதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 4 மில்லியன் மக்கள் வசிக்கும் இஸ்ரேலின் பெருநகர் பகுதியான டெல்-அவீவ் மீதே ஈரான் பலமுறை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நகரம் இஸ்ரேலின் வணிக மற்றும் பொருளாதார மையம் என்பதோடு இங்கு சில முக்கியமான இராணுவ நிலைகளும் அமைந்துள்ளன. அதேவேளை ஈரானின் ஏவுகணை சேமிப்பு மற்றும் ஏவுகணை உட்கட்டமைப்பு தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்கள், அணு ஆயுத மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள ஓர் ஆராய்ச்சி மையம், இராணுவ தளங்கள் உட்பட்ட இலக்குகளை வெள்ளிக்கிழமை தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.